வெல்கம் பேக் டு மை சேனல் சாந்தி சண்டே விலாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பட்டாணியோட முட்டைகோசை சேர்த்து ரெசிபி பண்ணியிருக்கீங்களா? இல்லையா? அப்படின்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. இந்த ஒரு ரெசிபியை நீங்கள் செஞ்சுட்டா போதுங்க. சாதத்துலேருந்து சைட் டிஷ்ஷாக சாதத்துக்கு, அதோட இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்குங்க. வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ இதுக்கு 1/4 கிலோ பட்டாணி எடுத்து முதல் நாளே ஊற வச்சு எடுத்திருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 6-7 மணி நேரம் ஊறணுங்க. நீங்கள் காலையில் பண்ணுற மாதிரி இருந்தால் முதல் நாள் ஊற வச்சுடுங்க. அதோட 1/4 கிலோ முட்டைக்கோஸை இது மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 கிலோ பட்டாணிக்கு 1/4 கிலோ முட்டைக்கோஸ் நான் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறோம். குக்கரில் சேர்த்துக்கலாம். அதோட ஒரே ஒரு கேரட்டை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 3 பச்சை மிளகாவை நீல வாக்கில் வகுந்து சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள்லாம் கிடையாதுங்க, பச்சை மிளகா மட்டும்தான். அதோட பல்லாரி எடுத்திருக்கேன். ஒரு பல்லாரியில் பாதி பல்லாரி வெங்காயத்தை இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். மீதம் உள்ளதை நம்ம தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். அதே மாதிரி 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நசுக்கி எடுத்துக்கலாம். ஒரு 10 பூண்டு பல்லையும் நசுக்கி வச்சுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி பழம் தான் எடுத்திருக்கேன் இந்த ரெசிபி செய்யறதுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி பழத்தில் ஒரு தக்காளி பழத்தில் பாதியை கொஞ்சம் ரப்பாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கலாம். மீதம் உள்ள பாதியை பொடியாக கட் பண்ணி தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ இஞ்சியில் பாதி அளவுக்கு எடுத்து இந்த குக்கரில் சேர்த்துக்கலாம். மீதத்தை தாளிக்க வச்சுக்கலாம். 10 பல் பூண்டை தோலோடு இடித்து வச்சுருக்கேன். அதில் பாதியை குக்கரில் சேர்த்துக்கலாம். மீதத்தை தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். அதோட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரில் 5 விசில் விட்டு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு இறக்கிக்கலாம். பட்டாணி நல்லா வேகணுங்க, நல்லா குழைய வேகணும். அதனால தான் 5 விசில் 2 நிமிஷம் சிம்மில் வைக்கணும் அப்படிங்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர்லாம் போயிட்டு நல்லாவே பட்டாணி சூப்பராக வெந்து வந்துருக்குது. கையால் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா நசுங்கணுங்க. இதுதான் கரெக்டான பதம். இப்போ இந்த பட்டாணியை 1-2 மசிச்சு விடணும். அதனால எக்ஸஸாக இருக்கிற இந்த தண்ணியை இதில் எடுத்து நம்ம வச்சிடோம்னா திரும்ப அந்த தண்ணியை இதில் சேர்க்கணும். அதனால கீழே ஊற்றிடாதீங்க. ஸோ தண்ணியை எடுத்து வச்சுட்டு மத்தால 1-2 அந்த பட்டாணியை உடச்சி விடுங்க. ரொம்ப கூழ் மாதிரி ஆக்கிட வேண்டாம். 1-2 மசிஞ்சு இருக்கணும். சாப்பிட்றதுக்கோ இல்லை சாதத்தில் போட்டு சாப்பிடவோ சூப்பராக இருக்குங்க. இதை ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது, ஆஃபீஸ்லேருந்து வரும்போது இதை தனியாக செஞ்சு ஒரு பவுலில் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. இந்த சுண்டல் அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த சுண்டல் இதை இட்லி தோசைக்கு பூரி சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். சாதத்தில் போட்டு சாப்பிடவும் அட்டகாசமாக இருக்கும். இப்போ 1-2 மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். திரும்ப ஒரு பேன் வச்சு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடாகிற இந்த டைமில் கீழே இறக்கி வச்ச இந்த சுண்டலில் நம்ம முக்கியமாக 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்க போகிறோங்க. கண்டிப்பாக இந்த அரிசி மாவு தாங்க டேஸ்ட்டாக நமக்கு கொடுக்க போகிறது. ஸோ 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா கட்டி தட்டாமல் நல்லா கிளறி விடுங்க. கட்டி ஆகிடக்கூடாது. ஸோ நல்லா கிளறுங்க. இந்த ரெசிபி அவ்வளோ ஒரு ஹெல்த்தான ரெசிபிங்க. ஏன்னா கேரட்டு, கேபேஜு, பட்டாணி இது எல்லாம் சேர்த்துருக்கோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எக்ஸஸாக எடுத்து வச்சோம் இல்லையா, வாட்டர் எடுத்து வச்சோம் இல்லையா, தண்ணி, அதையுமே இதில் சேர்த்து நல்லா ஒரு மிக்சிங் கொடுங்க. நீங்கள் எந்த ஹோட்டலில் போய் வாங்கினாலுமே இது மாதிரியான சுண்டல் கிடைக்கவே கிடைக்காதுங்க. இப்போ நல்லா கைப்பிடி அளவுக்கு நிறைய கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இங்கே ஆயில் சூடாயிட்டு இந்த டைமில் ஒரே ஒரு சிறிய துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, அன்னாசி மொட்டு 1 சேர்த்துருக்கேன். அதோட இடித்து வச்ச இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி இது எல்லாமே பாதி பாதி நம்ம குக்கரில் சேர்த்துட்டு மிச்சம் வச்சுருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்கணுங்க. இந்த சுண்டல் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. இது குருமா மாதிரியெல்லாம் இருக்காது. நிறைய ஹோட்டலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா குருமா டைப்பில் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இது குருமா டைப்பில் இருக்காதுங்க. அவ்வளோ டக்கராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்கி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சுண்டல், அதை இதில் தாளித்து கொட்டி நல்லா கொதிய விட்டு இறக்க வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. சூப்பர் அட்டகாசமான முட்டைகோஸ் பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. பட்டாணியோட அந்த முட்டைகோஸை சேர்க்கும் போது ஒரு மாதிரி அருமையாக இருக்கும். அதை சொல்ல வார்த்தையே இல்லை.
முட்டைகோஸ் பிடிக்காதவங்க கூட நிறைய பேருக்கு முட்டைகோசுன்னா பிடிக்காது. இந்த பட்டாணியில் சேர்த்து செய்யும்போது இதில் முட்டைகோஸ் இருக்குதா அப்படின்னுட்டு கேட்டால் ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நான் முன்னாடியே சொன்னது மாதிரி ஒரே ஒரு ரெசிபியை வச்சு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது ஆச்சரியம் தானே. இந்த ஒன்று வச்சுட்டா போதுங்க, நீங்கள் வந்து வேறு எதுவுமே வைக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. மெயின் ரெசிபியாகவும் இதை வச்சுக்கலாம். அதை சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு வச்சுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாக வச்சுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ஏன் ஒரு காரக்குழம்பு வச்சா அதுக்கு சைடாக கூட வச்சு இதை சாப்பிட்லாம். டாப் டக்கராக இருக்குங்க இந்த பட்டாணி முட்டைகோஸ் சுண்டல். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதோட வந்து வயசானவங்க வரைக்கும் சாப்பிடலாம். ஏன்னா நல்ல பட்டாணி வெந்துடும். சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்பூனை போட்டு இந்த மாதிரி பவுலில் கொடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பவுலையுமே காலி பண்ணிடுவாங்க. குழந்தைங்களா இருந்தாலுமே பெரியவங்களா இருந்தாலுமே நல்ல வயிறும் ஃபில்லிங்காக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுத்து பாருங்கள், டக்கராக இருக்குங்க. பீச்சில் விற்கிற தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டெல்லாம் தோற்று போயிடுங்க. இது அப்படி இருக்குங்க. இது நீங்கள் எத்தனை பேர் ஒரு கெஸ்ட்டு வந்தால் கூட இது மாதிரி டக்குன்னு செஞ்சிட்டிங்க அப்படின்னு வச்சுங்களேன், ஆளுக்கு ஒரு குட்டி குட்டி பவுலில் ஒரு ஸ்பூன் போட்டு நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இட்லிக்குமே இந்த சுண்டல் வச்சு சாப்பிட்லாம். அதோட நான் முன்னாடியே சொன்னது மாதிரி ஆப்பத்துக்கு வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு வைங்க, பூரிக்கு வச்சு செஞ்சு சாப்பிடுங்க, சாதத்தில் போட்டு செஞ்சு இது மாதிரி சாதத்தில் பிசைஞ்சு போட்டு சாப்பிடுங்க, வேறு லெவலாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், சாதத்துக்கு வைக்கும்போது இந்த சைனீஸ்லாம் ஸ்டிக்கி ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு சாப்பிடுவாங்கல்ல, நம்மளால ஸ்டிக்கி ரைஸ் செய்ய முடியலைனாலும் சாதத்தை கொஞ்சம் குழவா வடித்து அதுக்கு இந்த சுண்டலை வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன், அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன். நிஜமாக வந்து நீங்கள் ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். சாதத்தை கொஞ்சம் குழவா வடித்து இது மாதிரி சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க, காரக்குழம்புக்கு வச்சு சாப்பிடுங்க. டாப் டக்கரான இந்த சுண்டல் முட்டைகோஸ் பட்டாணி சுண்டல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டே விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.